இன்னைக்கு காலங்காத்தால எந்திரிச்சு கையில் சூடு வச்ச கதையை தாங்க பார்க்க போறீங்க. இந்த கோவக்கெல்லாம் நாங்கள் வந்து சமைச்சதே கிடையாது. எங்கள் வீட்டில் வந்து இது யாருமே எங்களுக்கு செஞ்சு கொடுத்ததும் கிடையாது. ஆனால் எங்கள் தோட்டத்துலலாம் இந்த காய் நான் நிறைய பார்த்துருக்கேன். பட் இங்கே வந்து நிறைய பேர் இந்த காய் சாப்பிட்லாம், ஹீட்டுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நானும் போய் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி பார்த்தா உள்ள ஃபுல்லாகவே பழமாக இருந்துச்சு. இந்த ஒரு காய் தான் இப்படி பழமாக இருக்குன்னு சொல்லிட்டு நானும் ஃபுல்லாக கட் பண்ணி பார்க்குறேன். எல்லாமே பழமாக தான் இருந்துச்சு. இதை சமைக்கலாமா என்னன்னு சொல்லியும் எனக்கு தெரில. சரி ஓகே, இதில் நம்ம சமைச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக நான் ரெசிபிலாம் பார்த்து காலையில் நானும் அப்படியே சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. கொஞ்சமாக ஆயில் ஊற்றி கடுகு உளுந்த மாதிரி போட்டு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் போட்டு அப்படியே கோவக்காயும் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கணும். இந்த ஆனியன் போடும்போது எங்கே இருந்தால் என்ன படிச்சுனே தெரிலங்க. டக்குன்னு பார்க்கும்போது ஒரு இடத்துல பட்ட மாதிரி தான் தெரிஞ்சு. டைம் ஆக பார்த்தீங்கன்னா அப்படியே கை ஃபுல்லாகவே ரெட்டிஷ் ஆயிடுச்சு. நானே சமைச்சு ஏதாச்சும் சாதனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். நான் டெய்லி சமைக்கிறதே எனக்கு பெரிய சாதனையாக தான் இருக்குது. சரி அப்படியே நம்ம டிஷ்ஷுக்கு வந்துடலாங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு உப்பு போட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சுக்கலாம். அந்த தண்ணி நல்லா கொதிச்சு வத்துற வரைக்கும் அந்த காய் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.